பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 சாமுவேல் 19 அதிகாரம் 7 இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய நலனை விரும்புகிறவர்களின் அறிவுரையை கேட்போம் என்பதே. தாவீது ராஜாவாக ஆட்சி செய்யும் போது கர்த்தருடைய கிருபை அவனுக்கு இருந்ததினால் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தான். ஆனால் தாவீதின் குமாரனான அப்சலோம் தாவீதுக்கு எதிராக நின்று அவனை கொல்ல வேண்டும், தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது தாவீது தன்னுடன் இருந்தவர்களுடன் தப்பித்து சென்றான். அப்சலோம் மரித்து போனான் என்ற செய்தியை கேட்டதும் தாவீது மிகவும் மனம் நொந்தவனாக அழத் தொடங்கினான். அவனுடைய அழுகையை பார்த்து ஜனங்களும் துக்கப்பட்டார்கள். அப்போது தாவீதின் ஊழியக்காரனான யோவாப், உம்முடைய ஜீவனையும் உம்முடையவர்களின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரரின் முகத்தை நீர் இப்போது வெட்கப்படுத்துகிறீர். இன்று நீர் உம்மை பகைத்தவர்களை சிநேகித்து உம்மை சிநேகித்தவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். இப்போதும் நீர் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும் என்று அவன் சொன்னபடியே தாவீது செய்தான். பிரியமானவர்களே, சில சமயங்களில் நம்முடைய நலனை விரும்புகிறவர்கள், நமக்காக சிந்திக்கிறவர்கள் நம்மை விட கீழான பதவிகளில் இருந்தாலும் ஸ்தானங்களில் இருந்தாலும் நம்மை உண்மையாய் விரும்புகிறவர்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையின்படி நாம் நடப்பதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். நமக்காக சிந்திக்கிறவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எங்களுடைய நலனை விரும்பும் உண்மை உள்ளவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு ஆலோசனையை கொடுத்து பாதுகாத்து பராமரித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.